ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு நிமிஷத்துலேயே சாக்லேட் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் வந்து 4 டேபிள் ஸ்பூனுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாவே எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் கிடையாது. 2 டேபிள் ஸ்பூனுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளத்தை கூட பொடிச்சு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். வெள்ளமும் இல்லைன்னா சீனியை சேர்த்துக்கிறங்க 2 டேபிள் ஸ்பூனுக்கு. சாக்லேட் சிப் வந்து 3 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது செமி சாக்லேட் சிப்ஸு. அன்சால்டட் பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். முட்டையுடைய மஞ்சள் கரு இருக்குல்லையா, அது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்க்க போகிறோம், ஏன்னா நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். வெனிலா எசன்ஸ் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் அதில் வந்து நீங்கள் பட்டரை போட்டுட்டு 20 செகண்ட் மைக்ரோவேவ்ல எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டர் மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ப்ரௌன் சுகர், வெனிலா எசன்ஸ், கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் முட்டையுடைய மஞ்சள் கரு இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. அது வந்து நல்லா க்ரீமியாக வரணும். இந்த அளவு க்ரீமியாக வரணும். இந்த அளவு க்ரீமியாக வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதையும் சாக்லேட் சிப்ஸ் இருக்குல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இந்த அளவு பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை மைக்ரோவேவ்ல 1 நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும். இப்போ நமக்கு குக்கி ரெடி ஆயிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். அது மைக்ரோவேவ்ல வெளியே எடுத்தோடனே உள்ளக்க கத்தியவோ ஸ்பூனவோ விட்டுற வேண்டாம். கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கூலாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூனை வச்சு அழகாக அதை வெளியே எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்கு, டீ டைமுக்கு ரொம்ப ஆப்டானது. நம்ம பக்கோடா, வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்கன்னா பக்கோடாலாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இந்த குக்கியை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு சமையல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குக்கி வந்து தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.